गाइस இன்னைக்கு நம்ம வீட்ல இன்னைக்கு பாத்ததுல என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. ஓகே गाइस ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை அள்ளி எண்ணெயில போட்டுறலாம். நான் கொஞ்சம் பயமா இருக்கு அதனால எங்க அம்மா சமைக்க சொல்லிட்டேன். சரி அடுத்து கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். பார்த்தா தெரியும். அதை அப்படியே அதோட சேர்த்து அப்படியே நல்லா போட்டு விட்டுருங்க. அதை போட்டு அப்படியே 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டு கலக்கி அப்படியே கொஞ்சம் செகண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தால் நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் உப்பு போட்டோம், நீங்களும் ஏதாவது உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், உப்பு போடணுன்றது கன்ஃபார்ம். உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே गाइस அடுத்து வந்து நம்ம முட்டைக்கோஸை அப்படியே வெட்டி வச்சுக்கிறத அப்படியே கொட்டி திரும்பவும் மிக்ஸ்னு கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கலந்துங்க. ஓகே गाइस இன்னமும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்திருக்கு. நம்ம போடும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ பண்ண எவ்வளோ சிறுசாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம போட வேண்டிய பொருட்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. இங்கே பாரு இந்த இருக்கா, என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சிக்கன் தான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சோறு, அப்புறம் சாஸ் 3 சாஸையும் வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி இது எல்லாத்துக்கும் இது கூட போட போகிறோம். ஓகே गाइस இப்போ நம்ம வந்து நம்ம 6 பேருக்கு சமைக்கிறோம். அதனால் சாஸ் எங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கிட்டோம். நீங்கள் எத்தனை பேர் செய்வீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கிட்டோம். டொமேட்டோ சாஸ் போட்டது. அடுத்து வந்து சோயா சாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டே சொதப்பிடும். ஸோ அதை கம்மியாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெட் சில்லி சாஸும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு காரம் அவ்வளோ சேராது, அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பொடியை வந்து அப்படியே கொஞ்சமாக போல வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. அதில் வந்து நாங்கள் வேலை செய்யறதுனால பாதிக்கு மேலே போட்டுக்கிட்டோம். அவங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ்னு நல்லா கலகலன்னு கலந்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் போடணும். எங்களுக்கு வந்து சிக்கன் போட முடியாதா, சிக்கன் வந்து வச்சுருக்கோம். எனக்கு வந்து வெஜ்ஜாக எடுக்கணும். அதனால் நாங்கள் இப்போ ரைஸ் போடுறோம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கன் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் இல்லாமல் கொடுக்கணும். அதனால் நாங்கள் இப்போ ரைஸ் போட்டுக்கிறோம். நீங்கள் இந்த சாஸோடய சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான ரைஸை நாங்கள் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் மசாலா எல்லாம் கீழே இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே ரைஸை கீழே இருக்கிற எல்லாத்தையும் மேலே தூக்கி போட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ரைஸ் உடையாமல் பொறுமையாக அப்படியே அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மேலே போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலை ஏதாச்சும் குறைஞ்சிற மாதிரி இருந்துச்சுன்னா சாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. गाइस இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அப்படியே முளைச்சால் மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நாங்கள் வெஜ்ஜில் எடுக்கணுங்கிறதுனால சிக்கன் ஃபஸ்ட்டே போடல. நீங்கள் சிக்கனோட சாப்பிடும்போது சாஸ்லேயே போட்டுக்கோங்க. சிக்கன் அதாவது சாஸு வெஜிடபிள் எல்லாம் போடுறோம்ல ரெடி போட்டுக்கோங்க. அப்படியே சிக்கன் தூக்கி அப்படியே கொட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அதே அவன் நான் ஃப்ரைட் அப்புறம் நீங்கள் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீட்லேயே ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சூப்பராக இருந்துச்சுல. நாங்கள் அப்படியே போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் வி வில் மேக் இட் பாசிபிள் சேனல். ஓகே गाइस இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டோம். அது டேஸ்ட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? பாரு அப்படியே ஒரு சிக்கன் பீஸை எடுத்து சோறோடு அப்படியே தூக்கி வாய்க்கில் போட்டுமா மாதிரி சோறாக போட்டோம். சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் பண்ணி பார்த்து எப்படி இருக்காங்க சொல்லுங்கள். அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிட்டு போயிருங்க.